இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மண்டாயில் உள்ள ஜூக்கு தான் போயிட்டுருக்கோம். காலையில் பார்த்திங்கன்னா மழையே இல்லை. இப்போ கிளம்புறப்ப பார்த்திங்கன்னா செம்ம மழையாக இருக்குது. மழை நின்றுடுன்னு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ தான் நாங்கள் பஸ் எடுக்க போகிறோம். பஸ்ஸில் போயிட்டு ட்ரெயினில் போய் மாறி போகணும். இன்றைக்கி வந்து ஜூ வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. செம்ம மழையாக இருக்குது, நெயின் இருக்குது. நெக்ஸ்ட் வீக்கு போகலாமான்ட்டு கூட கேட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில, போய் தான் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ஹாய் சொல்லு. இப்போ தான் நம்ம வந்து பஸ்ஸில் வந்து போயிட்டுருக்கோம். அடுத்து வந்து நம்ம எம்ஆர்டி போய் ட்ரெயினில் மாறி போகணும். நம்ம முன்னாடி போனோம்ல பேட்ஸ் பேரடைஸ், அதே போல் மண்டாய் ஸ்டாப்பில் தான் இறங்கணும். இப்போ வந்து நாங்கள் ட்ரெயின் வந்து எங்கே எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பூன்லே அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து எடுக்க போகிறோம். பூன்லேலேருந்து ஜுராங் ஈஸ்ட் போயிட்டு ஜுராங் ஈஸ்ட்லேருந்து வந்து கத்திப் அப்படிங்கிற ஒரு ஸ்டாப்புக்கு வந்து போகிறோம். முன்னாடி நம்ம வந்து பேட்ஸ் பேரடைஸில் வந்து நம்ம வந்து போன மாதிரியே மண்டாய் ஸ்டாப் தான். அது வந்து பேட்ஸ் பேரடைஸில் இல்லாமல் நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் வந்து நம்ம இறங்குவோம். இப்போ அங்கே தான் நம்ம வந்து போகிறோம். போய் நம்ம எப்படி இருக்குன்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஜூ போய் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பஸ்ஸை விட்டு இறங்கிட்டோம். பஸ்ஸை விட்டு இறங்கிட்டு நம்ம வந்து ட்ரெயின் எடுக்கிறதுக்காக நம்ம வந்து போயிட்டுருக்கோம். இதுதான் வந்து பஸ்லேருந்து நம்ம வந்து வர வழி. இது இப்போ தான் மழை வந்து விட்டுருக்கு, கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. கிளம்பிட்டேமென்ட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு. மழை பெஞ்சதும் மழை பெஞ்சோம்னா உள்ளெல்லாம் போய் சுற்றிலாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறேன்னு தெரிலன்ட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தா மழை வந்து நின்றுட்டு. இப்போ தான் நாங்கள் வந்து எம்ஆர்டி வந்து போயிட்டுருக்கோம். கார்டை டேப் பண்ணிட்டு என்ட்ரி ஆக வேண்டி தான். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஜுராங் ஈஸ்ட் போக போகிறோம். பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து ட்ராவலிங் கார்டு வந்து நாங்கள் ரீசார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து எம்ஆர்டியில் வந்து எல்லா எம்ஆர்டிலையுமே இது இருக்கும். இந்த இடத்துல வந்து நமக்கு கார்டுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து எம்ஆர்டியோட என்ட்ரன்ஸு. இதில் வந்து நம்ம வந்து கார்டை வந்து டேப் பண்ணிட்டு போக வேண்டியதான். இது போல் நம்ம டேப் பண்ணோம்னா கேட்டு ஓப்பன் ஆகும். அப்படியே நம்ம வந்து போக வேண்டியதான். இப்போ வந்து இந்த எஸ்கலேட்டரில் நம்ம ஏறினோம்னா ட்ரெயின் வர இடத்துக்கு போயிடலாம். இப்போ வந்து நான் எஸ்கலேட்டரில் ஏற போகிறேன். ஏறியாச்சு. இப்போ வந்து நம்ம கார்டை டேப் பண்ணிட்டு மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரு, இந்த ஃப்ளோர் போனோம்னா ட்ரெயின் வந்து ரீச் பண்ணிடலாம். அதான் வந்து ட்ரெயின் வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ட்ரெயினுக்கு நம்ம வெயிட் பண்ணவே தேவையில்ல. அங்கேயே வந்து போர்டில் வந்து ஷோ ஆகிட்டே இருக்கும் 2 மினிட்ஸு 1 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து ரொம்ப நேரம்லாம் இங்கே வெயிட் பண்ணவே வேண்டாம். கண்டினியூஸாக ஃப்ரீக்வன்சியாக வந்து ட்ரெயின் வந்துகிட்டே இருக்கும். இங்கே இந்த வந்துட்டோம். இதான் எம்ஆர்டி வந்தாச்சு. இன்னொன்று ட்ரெயின் வந்து இன்னும் வரல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். இதுதான் வந்து பூன்லேயில் வந்து நம்ம ட்ரெயின் எடுக்க போகிறோம். ஸ்டார்டிங் ட்ரெயின் இதெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம வந்து பூன்லேயில் இருக்கோமா. அடுத்து லேக் சைடு சைனீஸ் கார்டனு ஜுராங் ஈஸ்ட்டு. இது வந்து ரெட் லைன் போய் நம்ம மாறணும். இதுதான் வந்து மேப்பு. இப்போ நம்ம போகிற ட்ரெயினோட மேப்பு இதுதான். இந்த ட்ரெயின் வந்து இந்த எண்டு வரையும் நம்ம போகும். நமக்கு ட்ரெயின் வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம ட்ரெயினில் வந்து ஏற போகிறோம். இப்போ வந்து நம்ம ஜுராங் ஈஸ்ட் வந்து வந்துட்டோம். அடுத்து வந்து கத்திப்க்கு வந்து நம்ம ட்ரெயின் மாற போகிறோம். ஜுராங் ஈஸ்ட்லேருந்து நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓலை இருக்குது பாருங்கள், கத்திப். இந்த ஸ்டாப் தான் போய் இறங்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கத்திப் ஸ்டாப்பிங் வந்து வந்தாச்சு.
இப்போ நான் வந்து எஸ்கலேட்டரில் வந்து கீழே போய் எக்ஸிட் வெளியில் போக போகிறேன். அந்த உள்ள இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து கார்டு டேப் பண்ணுற இடம், எக்ஸிட்டு. அதில் கார்டு டேப் பண்ணிட்டு நம்ம வந்து வெளில போக வேண்டியதான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் விலாக் மட்டும்தான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து ஜூக்கு போனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.